So today I'm going to talk about a beautiful topic, warriors or warriors. நீங்க கவலைப்படுகிறவர்களா இல்லை உண்மையாகவே யுத்தம் செய்கிறவர்களா? இதுக்கு நான் இப்போ ஆன்சர் கேட்க போறதில்ல, நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் நீங்க கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லணும். ஓகே, இப்போ பதில் சொல்ல வேணாம். ஸோ வாரியர்ஸ் ஆர் warriors or warriors or warriors அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரியஸ், ஒரி பண்றவரா இல்ல நீங்க ஆண்டவருக்காக எழுந்து யுத்தம் செய்கிற ஒரு யுத்த வீரரா? அதான் செய்தியினுடைய தலைப்பு. ஓகே, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:25 வாசிக்கலாமா? 6:25 31 வரைக்கும் வாசிக்கலாமா? Matthew chapter 6 verse 25. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க. இயேசு ரொம்ப சிம்பிளா டீச் பண்ணார். இன்னைக்கு அநேகர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஜனங்களுக்கு புரியாத மாதிரி டீச் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் உடைய மெசேஜஸ், அவருடைய உவமைகள், அவருடைய பேரபிள்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் they are very simple, easy to understand. எளிதிலே புரிந்து கொள்ளலாம். எண்ணத்தை உண்போம், எதை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் லைஃபுக்காகவும், எதை உடுப்போம், என்ன சட்டை போடுறது, என்ன ட்ரெஸ் வாங்குறது, உங்கள் சரீரத்துக்காகவும் ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாரும் சொல்லுங்க, கவலைப்படாதீர்கள். சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படாதன்றார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ், எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். ஒரு யூகேஜி பையனை கூட கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் முதுகில் இவ்வளோ பெரிய மூட்டையை மாட்டி விட்டுறாங்க. அவனுக்கு அவ்வளோ ஒரு சுமை, ஒரு பாரம், அவ்வளோ ஸ்ட்ரெஸ். குழந்தைங்க பாருங்க, ஒரு 2 வயசு வரைக்கும் தான் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. 3 வயசுலேருந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிற நாள்லேருந்து கவலைப்பட, ஐயோ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சட்டை போட மாட்டேன், ஷூ போட மாட்டேன், எனக்கு அந்த டீச்சர் பிடிக்கல, கவலைப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் வளர 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 அந்த கவலைகள் பெருகி கொண்டே போகிறது. அதுக்கு முடிவே இல்லை. அப்புறம் படித்து முடிக்கணும், அதுக்கு ஒரு கவலை. படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை வேணும், அதுக்கு ஒரு கவலை. வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலைக்கு எந்திரிச்சு போகணும், அதுக்கு ஒரு கவலை. அப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வேலை பார்க்குற இடத்துல, அதுக்கு ஒரு கவலை. அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு கவலை. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஐயோ கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை வரலையே, அதுக்கு ஒரு கவலை. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதை எப்படி வளர்க்குறது, அது ஒரு கவலை. இந்த சைக்கிள் சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜீசஸ் சிம்பிளா சொல்றாரு, டேக் இட் ஈஸி. எப்படி வாழ போறோம், என்ன சாப்பிட போறோம், எப்படி இருக்க போறோம், என்ன பண்ண போறோம், கவலையே படாதீங்க என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் சொன்னது உண்மையா இருக்குமா இல்லையா? உண்மையா தான் இருக்கும். அப்போ நாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கவலைப்படாம இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கவலைப்படாமல் இருந்து என் ஆண்டவர் என்ன அற்புதம் செய்ய போகிறார் என்று நான் காத்திருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்ன மிரக்கல் பண்ண போறார், எப்படி நடத்த போறாரு. அதாவது ஆண்டவர் செய்யலான்னு இப்படி கையை நீட்டுவார், அதுக்குள்ள நம்மளே எல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி இல்லை, ஏதாவது ஒன்று நம்மளே ஒரு சமாளித்து முடிச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் செய்யலான்னு இருப்பார். அந்த நேரம் வரைக்கும் நம்ம யாரும் காத்திருக்கிறது இல்லை. 26 வசனம் வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும்போது இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்ல ஆண்டவர். நாம இதை வேற என்ன பண்றோம், இதெல்லாம் அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்குன்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம கவலைப்பட்டே உட்காந்துருக்கோம். அதுங்க இதெல்லாம் மனப்பாட வசனம் நல்லா சொல்லுதுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பேர்ட்ஸ் சும்மா பறக்கும் போது நீ அதை கவனித்து பார். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதில்லை, ஒண்ணுமே பண்றதில்லை. ஆனாலும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சின்ன சின்ன அடைக்கலான் குருவி, சின்ன குருவிகள், வெளியே இருக்கிற அனிமல்ஸ், இதையெல்லாம் போஷிக்கிற தேவன்
அதை எல்லாவற்றை காட்டிலும் கிரவுன் ஆஃப் கிரியேஷன். நீங்களும் நான் அந்த மனிதர்கள் தான் படைப்பிலேயே சிறந்தவர்கள். உங்களை என்னை விட்டுருவாரா ஆண்டவர்? ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் உங்கள் ஃபெய்த்தை எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு ஷர்ட் இல்லையா, கர்த்தர் ஒரு மிராக்கிள் பண்ணுற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். God will do a miracle even for a little shirt, little need. சின்ன ஒரு தேவையாக இருந்தால் கூட சரி. ஒரு நகை வாங்கணும் வேணுமா, ஒரு கம்மல் வாங்கணுமா, you can wait and exercise your faith and God can do miracles. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பட்சியை போஷிக்கிற தேவன் நான் உன்னை போஷிக்க மாட்டேனா? நான் அந்த காலத்தில் என்னுடைய ப்ரொஃபஸர் வேலையெல்லாம் விட்டு விட்டு ஊழியத்திற்கு வரும் பொழுது சிலர் என்னிடத்துல வந்து கேட்பாங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க, எப்படி படிக்க வைப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு அவங்க கேட்கும்போது கேட்குறதெல்லாம் மேக்சிமம் பார்த்தா பாஸ்டர்ஸாக இருப்பாங்க. நிறைய ஊழியத்தில் இருக்கவங்கள, என்ன பாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்படியே ப்ரொஃபஸராகவே இருந்திருக்கலாமே, இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ நான் உங்களுக்கு சொல்கிற பதில், வனாந்தரத்தில் ஆண்டவர் 20 லட்சம் மக்களுக்கு மேலே போஷித்தாராம். அங்கே கேஸ் ஸ்டவ் இல்லை, எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லை, ரெஸ்டாரண்ட் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் 40 இயர்ஸ் 40 வருஷம் 20 லட்சத்துக்கு மேலான மக்களுக்கு ஆகாரம் கொடுத்து காப்பாற்றின தேவன், நாங்கள் 4 பேர் தான், எங்களை காப்பாற்ற மாட்டாரா? சொல்லுங்க, எங்களை வழி நடத்த மாட்டாரா என்று சொல்லி நான் அவர்களை பார்த்து சிரிப்பது உண்டு. அவர்கள் என்ன ஆமாம் ஆமாம் கர்த்தர் நடத்துவாருங்க, கர்த்தர் நடத்துவாருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்னதான் ப்ரீச் பண்ணாலும், என்னதான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அநேகர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை. ஆகவே தான் இயேசு ஊழியம் செய்யும் பொழுது அநேகரை பார்த்து சொன்னார், இந்த விசுவாசம் இல்லாத சந்ததியாரோடு நான் எத்தனை நாள் இருக்க வேண்டும்? சம்மதமே இல்லாத ஒரு புறஜாதியானை பார்த்து சொன்னார், என்னுடைய ஜனங்களுக்குள்ள கூட நான் இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. You have such a great faith. இவனுக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கிறது, என் வீட்டுக்கு கூட வர வேணாம், இங்க இருந்தே ஒரு வேர்ட் சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லுகிறாரே இந்த 100க்கு அதிபதி என்று இயேசு ஆச்சரியப்பட்டார். ஆனால் அதே நேரத்தில் கூட ஊழியத்திற்கென்று பிரித்து அழைத்து அப்போஸ்தலர்னு ஒரு பட்டமெல்லாம் கொடுத்து டைட்டில் கொடுத்து ஊழியத்துக்கு வச்சிருந்த சீஷரை பார்த்து அநேக வேளையில சொன்னார், அற்ப விசுவாசிகளே. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே. ஆங்கிலத்தில் போடுது லிட்டில் ஃபெய்த். ஓ யூ men of little faith. So dear friends, குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், பர்சனல் லைஃப்பில் பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் நிச்சயமாக அற்புதங்களை பார்க்க முடியும், அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில பார்க்க முடியும். 27ஆம் வசனம் வாசிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பாருங்க, 1 இன்ச் 1 சென்டிமீட்டர் கூட கூட்ட முடியாது நம்ம. Then what is the use of worrying? அப்போ ஒரு மூலையில் உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? 28ஆம் வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது. பாருங்க, மறுபடியும் இந்த கவலை 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 என்ற வார்த்தை எத்தனை தடவை வருது பாருங்க. வீட்டில் போய் எண்ணி பாருங்க. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறதுனா இதுக்கு எல்லாத்துக்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியே மனுஷனேன்னு ஆண்டவர் சொல்றாரு. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே. ஸ்டாப். என்ன சொல்றாரு? யார் பார்த்து சொல்றாரு? உங்களை பார்த்து இல்லையா? நிறைய நேரம் இந்த செய்தி கேட்டு, பாஸ்டர் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு வீட்டில் போய் ஹஸ்பண்ட சொல்றது. இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு தான் போட்டு போட்டாரு. இல்லை, எவ்ரி மெசேஜ் இஸ் ஃபார் யூ. ஒவ்வொரு செய்தியும் எனக்காக கொடுக்கப்படுகிறது. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் இந்த செய்தி என் மூலமாக வருகிறபடினாலே நான் அதை முதலாவது எனக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். Always I do that. I not only preach, I take the message, I eat the message, I exercise my faith, I try to live by my preaching. அது ரொம்ப முக்கியம். அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு. ஸோ விசுவாசிங்க தான், ஆனால் நம்ம தமிழில் சொல்லுவோமே ரொம்ப அற்பங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே வேர்டுங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்குது பாருங்க.
அற்ப விசுவாசிகளே, ஓ ye men of little faith, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் சொல்றார், ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, கவலைப்படாதீர்கள். முதல்ல சொன்னார் கவலைப்படுகிறது என்ன, அவர் சொல்றார் கவலைப்படாதிருங்கள். நீ கவலைப்படுறதுனால ஒரு மூலத்தை அதை கூட்ட முடியுமா? முடியாது. 32 வசனங்களை வாசிங்க. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் பேசிக் நீட்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவைகளை அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள் என்று சொன்னால் நம்ம ஏதோ புறஜாதிகள் இல்லை, அப்படி இல்லை. தேவனை குறித்த ஞானம் இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள், ஞானம் இல்லாதவர்கள், தேவனை குறித்த ஞானம் இல்லாதவர்கள், அவர்கள் தான் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? நீங்கள் கவலைப்படுபவரா, இல்லாவிட்டால் தேவனுக்கென்று எழும்பி யுத்தம் செய்கிறவரா? அதான் செய்தியினுடைய தலைப்பு. Are you a warrior or a warrior? Are you a warrior or a warrior? ஸோ ரெண்டு விதமாக தான் நீங்கள் இருக்க முடியும், ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் நீங்கள் இருக்க முடியும். No, 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 pastor. I am not a warrior. I am a warrior. Hallelujah. என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நான் எந்திரிச்சு நிற்பேன், போராடுவேன், நான் யுத்தம் செய்வேன். பிசாசு என்ன பண்ணாலும் சரி, ஒரு கை நான் அவனை பார்ப்பேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு அந்த ஒரு யுத்த வீரனுடைய ஒரு ஆவி, அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டு, என்னங்க எப்படிங்க சிஸ்டர் இருக்கிறீங்க, ஏதோ இருக்கேங்க, ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டா நல்லாயிருக்கும், அவர் வேற வரமாட்டேன்றாரு, இப்படி என்று பதில் சொல்லுகிறவர்கள் தான் எனக்கு தெரிந்த வரைக்கும் 90% இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறீங்க? ஓ ஐ எம் சூப்பர் குட், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு பாஸ்டர் யாராவது சொல்கிறாங்களா? தெரியல, எனக்கு உங்கள் விசுவாசிங்களாம் நல்ல விசுவாசிங்க நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் சொல்கிறது இல்லை. ஏதோ இருக்கிற பாஸ்டர், அதுக்கு அடுத்தது இங்கே வலிக்குது பாஸ்டர், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க பாஸ்டர். ரைட், நல்லது தான், அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு தான். இருந்தாலும் அந்த சின்ன விஷயம் கூட உங்கள் மகிழ்ச்சியை தடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாய், லைக் an adult, you need to behave like an adult. You need to behave like an adult. ஒரு வயது முதிர்ந்தவர்களைப் போல, ஒரு வாலிபர்களைப் போல, பெரியவர்களைப் போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளைப் போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. ஆகவே தான் இயேசு இதை சொல்லிக் கொடுக்கிறார். 33 வசனம் வாசியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. ஆண்டவர் பிரின்சிபல் கொடுக்கிறார், கவலைப்படாத என்றாரு. அடுத்தது சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. நீ ஆண்டவரை பத்தி தேடுங்க. முதலாவது seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added. எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. மறுபடியும் என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க, 34 வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நீங்க கேட்கலாம், நாளைக்கு எப்படி கவலைப்படாமல் இருக்குது? நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகணுமே, நான் எப்படி கவலைப்படாமல் டிக்கெட் புக் பண்ணோம், நாளைக்கு சமையல் பண்ணோம், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், பெட்டியை பேக் பண்ணோம், எப்படி ஆண்டவர் அதெல்லாம் பண்ணு, ஆனால் கவலைப்படாதன்னு தான் சொல்கிறாரு. எல்லாம் பிளான் பண்ணுங்க, ஆனால் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எனக்காவது பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அந்த பஸ்ஸில் காத்திருக்குதான்னு கவலைப்பட்டோமா? டயர் போய் யாராவது செக் பண்ணியிருக்கீங்களா? தைரியமாக தான் நம்ம ஏறி உட்கார்றோம். ரைட், ஃபெய்த், ரைட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலைப்படாத, கவலைப்படாத, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்படாத, நாளைக்குரிய விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார் ஆண்டவர். நீ பிளான் பண்றதெல்லாம் பண்ணு, பட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் டுமாரோ. தாவீது அருமையாக சங்கீதத்தில் சொல்லுகிறார், மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ் லார்ட். என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மை ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட். அருமையான ஒரு வார்த்தை உண்டு, ஐ டோன்ட் நோ அபவுட் மை டுமாரோ பட் ஐ நோ ஹூ ஹோல்ட்ஸ் மை டுமாரோ. எனக்கு நாளை பற்றி தெரியாது, ஆனால் அந்த நாளைய தினத்தை யார் வைத்திருக்கிறார் கரங்களிலே என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. So be happy, be smiling all the time. The word of the Lord says, rejoice, rejoice. Again and again I say, rejoice, rejoice. Hallelujah. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள்.
மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய பாட்டு ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பாட்டு, காலமே தேவனை தேடு. Do you know that song? It's an old கீர்த்தனை song. தெரியலனா பரவாயில்ல. ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. வேலை உனக்கு கை கூட, சத்திய வேதன் கிருபை வரத்தை மன்றாட, வேலை உனக்கு கை கூட. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே, கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. It's a old கீர்த்தனை song. காலமே தேவனை தேடினார். ஆனா காலமே இப்ப நம்ம என்ன போனை தான் தேடுறோம். அப்புறம் வாட்ஸ்அப்ல தேடுறோம், அப்புறம் ஃபேஸ்புக் தேடுறோம், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், அப்புறம் அப்படியே எந்திரிச்சு we go out. அந்த காலத்துல நியூஸ் பேப்பர் தேடுவாங்க. ஆனா எழுந்த உடனே பில் கிரஹாம் சொல்றாரு, 15 நிமிடம் ஆனாலும் சரி நீ காலையில எழுப்பி தேவனை தேடு, உன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் என்று சொல்லுகிறார். உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கணும். காலையில எழுப்பி என் வேதத்தை நான் வாசிப்பேன், இல்ல காலையில பெட்டை விட்டு எழும்பின உடனே நான், ஆண்டவரே நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இன்னொரு நாளை நீர் சேர்த்து கொடுத்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. எழுப்பி உங்க அம்மாவை பார்க்கிறேன், ஆண்டவரே எங்க அப்பாவை பார்க்கிறேன், அம்மாவை பார்க்கிறேன், எல்லாரும் என் பிள்ளைங்களை பார்க்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன். I am alive today, Lord. Thank you, Lord, for adding one more day to my life. நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய கிருபை உங்கள் மேலே வரும், அந்த நாளுக்குரிய பலன் உங்கள் மேலே வரும். காலை எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன செய்ய போறேனோ அப்படின்னு அந்த கவலையோடு நீங்க எந்திரிக்க கூடாது. எப்படி இந்த நாள் இருக்குமோ அப்படின்னு கவலையோடு எந்திரிக்க கூடாது. விசுவாச அறிக்கை, அதான் நான் சொன்னேன். காலை எந்திரிச்சு நீங்க புறப்படும் போது கண்ணாடி முன்னாடி நீங்க தலையை செய்யும் போது நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? என் தேவனால் நான் உயருவேன், என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதெல்லாம் நீங்க சொல்லணும். இந்த கவலை எல்லாம் உள்ள வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும்? இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லணும். முடிஞ்சா பாடுங்க, அது பாடிக்கொண்டே இருங்க. ஒரு சீசன்ல ஆண்டவர் இந்த பாடு வந்த புதுசுல கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இந்த பாட்டை என்னை பாடிக்கொண்டே இருக்க சொன்னார். அதன் நிமித்தமாக அநேக தடைகளை நான் தாண்டி சென்றேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சர்ச்சுக்கு இதை நீ சொல்லிக் கொடு, இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்க சொல்லு, அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக தடைகளை அவர்கள் தாண்டி செல்வார்கள் என்று சொன்னார். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும். பிசாசோ எதிரிகளோ எதுவுமே ஒன்று செய்ய முடியாது. You need to confess your faith. அப்ப இந்த கவலை என்கிற ஆவி நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஓடி போய்விடும். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். எண்ணாகமம் 13:33. We saw Nephilim. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. இந்த கதை உங்களுக்கு தெரியும். வேவு பார்க்கும்படிக்கு 12 பேரை அனுப்புறாரு. அவங்க 10 பேர் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? அங்கே ராட்சத பிறவியை பார்த்தோம், ஏனாக்கின் குமார், அவங்க எல்லாம் ஜாயன்ஸ், பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்கள மேற்கொள்ளவே முடியாது. சரி, இதுல 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வாரியர், ஓரியர், இந்த 2 குரூப். ஸோ இவங்க வாரியர் குரூப்பா ஒரியர் குரூப்பா? இதை சொல்றவங்க
warriors. அவங்க worry பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க பெரிய பெரிய giants இருக்காங்களே, நாங்க எப்படி ஓவர் கம் பண்ண போறோம், எப்படி யுத்தம் பண்ணி இந்த லேண்டை நம்ம பிடிக்க போறோம். மோசே சொல்றாரு நம்ம பிடிக்கலான்றாரு, ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆகவே நம்ம எல்லாரும் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணி போக வேண்டும் என்று மோசே சொல்றாரு. மோசே தாங்க பாஸ்டர் சொல்றாரு. ஆனா ஒண்ணு நடக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது, எல்லாம் வித்தியாசமா இருக்குது. பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்களே, ஜெயன்ஸா இருக்காங்களே. So they started worrying, warriors. But they are all warriors. இவங்க எல்லாம் யுத்தம் பண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள், யுத்தத்தை ஏற்கனவே நிறைய செய்திருக்கிறாங்க. ஆனா இப்ப எப்படி மாறிட்டாங்க? Warriors became warriors. யுத்த வீரர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு கவலைப்படுகிற ஜனக்கூட்டமாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் சொல்றாங்க, நாங்க பாருங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறவங்க, அவர்கள் பார்வைக்கு அப்படியே தான் இருந்தோம் என்று சொல்லி எல்லாரையுமே கலக்கம் பண்ணிட்டாங்க அவங்க. அப்போ 9ஆம் வசனம் வாசிக்கிறான். 9ஆம் வசனம் 14:9 இங்க டிஸ்ப்ளே பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல். ஓகே, இங்க அடுத்த குரூப் பார்க்கிறோம். இவங்க யாரு? ஜாஷுவா அண்ட் காலேப். ஜாஷுவா அண்ட் காலேப், யோசுவாவும் காலேப், இவங்க ரெண்டு பேரும் இவங்க வாரியர்ஸா? வாரியர்ஸ். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க பேசும்போது நீங்க வாரியர்ஸான்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுறாங்க? இவங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க, தேவ ஜனங்களுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணாதீங்க, அவிசுவாசத்தை விதைக்காதீங்க, நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான், முடியாதுன்னு சொல்லி பயம் காட்டாதீங்க என்று சொல்லி இவர்கள் சொல்றாங்க. இவங்க வாரியர்ஸ். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வாரியர்ஸ் எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. பிசாசு ஒன்று செய்ய முடியாது, நம்ம நிச்சயமா செய்து முடிப்போம், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், பிசாசுக்கு வெற்றி கிடையாது, எங்களுடைய சபை செழித்து வளரும், எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை தான் பேசுவாங்க. ஐயோ இது எப்படி நடக்குமோ என்ன ஆகுமோ, அப்படி பேசுறவங்க கவலைப்படுகிறவர்கள் warriors. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். Hallelujah. Dear children of God, you need to fix your eyes always on Jesus. இயேசு என்னோட இருக்கிறார். ராட்சதர்கள் யாரை பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, don't look at it. நம்மை படுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 34:3 சொல்லுகிறது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். யாரை மகிமைப்படுத்தணும்? ஆமா, ராட்சதர்களை அல்ல, நமக்கு விரோதமாக இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை அல்ல. அதையே பெருசா பேசிட்டே இருக்கக்கூடாது, அதையே பேசிட்டு இருக்கக்கூடாது. சில விசுவாசிங்க இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் எப்படி என் வீட்டில் அங்கே பாருங்க, அங்கே வாசலில் பிசாசு நிற்கிறான், பின்னாடி போனால் அங்கே நிற்கிறான், கிச்சனில் போனால் இங்கே உட்காந்துருக்கிறான், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஜீசஸை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் யாரை பற்றி பேசணும்? ஜீசஸை பற்றி பேசணும். யூ ஹேவ் டு மேக்னிஃபை ஜீசஸ். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஸோ அவரை உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சிறியதாய் மாறிவிடும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் தாவீது அவர்களை குறித்த அந்த ஸ்டோரி நம்ம எல்லாரும் அறிந்த கதை தான். 45ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:45-47. It is displayed already. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த ஸ்டோரி தெரியும், அதனால நம்ம எல்லாம் வாசிக்க போறதில்ல. சவுலும் அவருடைய யுத்த வீரர்கள் அவங்க எல்லாருமே யாரு? வாரியர்ஸ் தான். ஆனா ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். 40 நாட்களும் கோலியாத்து வந்து கிண்டல் பண்ணி கொண்டே இருக்கிறார். யாராவது ஒருத்தர் வாங்க சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆனா இங்க ஒரு தம்பி வந்து நிற்கிறாரு, டேவிட் அவர் பேரு, தாவீது. இவரு வாரியரே கிடையாது, இவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர். ஆனாலும் அவருக்குள்ளே அந்த வாரியர் ஸ்பிரிட் இருந்தது. அவர் சொன்னாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானும்
நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். நல்லா கவனிங்க, இதே ஆண்டவரை தானே சவுலும் அவருடைய மக்களும் கும்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் இதே வார்த்தையை சொல்லலாம் தானே, சொல்லியிருக்கலாம் தானே, ஆனால் அவங்க சொல்லலையே. ரெண்டு விதமான மக்கள். அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இந்த கோலியாத்து 40 நாளா வந்து இவன் கிண்டல் பண்ணுகிறானே, நம்முடைய தேவனை நிந்திக்கிறானே, என்ன பண்றது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு வாரியர் மாதிரி, ஒரு யுத்த வீரனை போல அவர்களில் ஒருவன் கூட எழும்பவில்லை. சவுல் ராஜாவை பற்றி அவரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொல்றாங்க, எல்லாருடைய தோளுக்கும் அவர் மேலாக அவ்வளவு வளர்த்தி அவ்வளவு வாட்டசாட்டமா இருக்கிறாரு. ஆனா இந்த கோலியாத்தை பார்த்து அவரு எங்க டென்ட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கிறார், எந்திரிச்சு வரமாட்டேன்றார். சம்டைம்ஸ் பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மை வந்து பார்த்து சிரிக்கும் பொழுது நாம பெரிய சபலை போல பல யுத்தங்களை பண்ணியிருந்தாலும் சில நேரத்தில் பயந்து உட்கார்ந்து விடுகிறோம். அதான் உண்மை. ஆனா ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். Be like David. Be like David. Don't be a warrior. Be like warrior. You are a warrior. நீ ஒரு யுத்த வீரன், நீ ஒரு யுத்த வீராங்கனை. நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்க பிறந்தவள், நீ ஜெயிக்க பிறந்தவன் என்று ஆண்டவர் இந்த தாவீது மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, ஒரே நாள் அவன் வெயிட் பண்ணவே இல்லை, பார்த்தவன்னு சொல்றான், நான் வர்றேன், என் ஆண்டவருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இதான் பாசிட்டிவா பேசுறான் பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நீ வைத்திருக்கிற ஈட்டிலாம் எனக்கு தேவையே இல்லை, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்துடைய தலையை அன்றைக்கு வெட்டி போட்டான். So dear children of God, தேவன் உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த பண கஷ்டம் வருது, ஏன் இந்த வியாதி வருது, ஏன் இந்த துன்பம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் மாதிரி. கிளாஸ்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டு பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டில் போய் ஹோம் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஆண்டவர் இங்கே பிரசங்கம் நம்ம கேட்கிறோம், சில ஹோம் ஒர்க் கொடுத்துருவார். ஏன் தெரியுமா? உங்க விசுவாசத்தை நீங்கள் வளர்ப்பதற்காக. அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? இந்த சவுலும் அவனோடு சேர்ந்த அந்த அவ்வளவு ஆர்மி பீப்புள் வாரியர்ஸ், பட் they all sat for 40 days. அவங்களுக்கு அவருடைய ஆண்டவரை பத்தி தெரியும், உங்களுக்கு இருந்தாலும் தைரியம் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு அட்வைஸ் கொடுக்கும் பொழுது சொன்னார், தைரியமாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமா, சில நேரத்தில் ஆண்டவரே நீங்க எங்க போயிட்டீங்க ஆண்டவரே, அவர் எங்கேயுமே போகல, உங்க பக்கத்துல தான் இருக்காரு. நமக்கு அப்படி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் எங்கேயுமே போக மாட்டார், அவர் உங்க கூடயே தான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God, glory to God, glory to God. இந்த மாதிரி காரியங்கள் சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சில பிராக்டிக்கல் டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சில நேரத்தில் விசுவாச மக்கள் விசுவாசம் என்னும் அந்த விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா, இல்லை நான் அதெல்லாம் சொல்ல, நான் என்னுடைய வீக்னஸ் பற்றி நான் பேசக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் அது தேவனுக்கு மகிமை இல்லை, இப்படிலாம் ஒரு ராங் ஐடியாஸ் சில நேரம் நமக்குள்ள வந்துடுது. அப்படி அல்ல. யூ நீட் நாட் பிரிட்டெண்ட், யூ நீட் நாட் பிரிட்டெண்ட். நீங்கள் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறீங்களோ அதில் நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் உண்மையை சொல்வதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுதுதான் மற்றவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியும், மற்றவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். என் ஆண்டவர் பெரிய ஆண்டவர் தான், என் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர், என் ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறவர், என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற, எல்லாம் தெரியுது. ஆனால் என்னால் முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் கோயிலுக்கு வர முடியல, என்னால் பைபிள் வாசிக்க முடியல என்று உண்மையை பேசுவதிலே தவறில்லை. மற்றவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்று சில நேரத்தில் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணிடுறோம். யூ நீட் நாட் ஆக்ட், யூ நீட் நாட் பிரிட்டெண்ட்.
You need not pretend. You can tell your condition so that others can help you. அந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனால் அவனுக்கு 4 பேர் உதவி செய்தாங்க. அவனை தூக்கி கொண்டு வந்து ஏசப்பாவினுடைய பாதத்தண்டையில் அவரை இறக்கி வைத்தார்கள். You know, when you cannot do anything, God will send people to help you. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தேவன் ஆட்களை அனுப்புவார். சங்கீதம் 39:2-3 தாவீது சொல்லுகிறார், நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். சரி, நான் பேசவே மாட்டேன், நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன் கஷ்டம் என்னோடையே போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சிலர் நினைக்கிறோம் பாருங்க. that is not a good thing. நான் யாரிடத்துல சொல்ல மாட்டேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவரே சொல்றாரு, ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், நானே சமாளிச்சுக்கிறேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து. ஸோ அமைதலாக இருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஸோ நீங்கள் சில நேரத்தில் உங்களுடைய கண்டிஷனை மற்றவங்கள்ட்ட சொல்றதுல தப்பு இல்லை. ஃபார் ப்ரேயர் எல்லாத்தையும் சொல்ல வேணாம். சில மக்கள் காசி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ப்ரேயிங் பீப்புள்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஜெபிக்கிற மக்கள் இடத்துல, உங்கள் போதகர் இடத்துல, பாஸ்டர்மாவ் இடத்துல, லீடர்ஸ், எல்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுற ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த மக்களிடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ரெண்டாவது, நாம் சூழ்நிலைகளை விட்டு ஓடி போக வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம வேற எங்கேயாவது போயிட்டா நல்லா இருக்குமே, இந்த சூழ்நிலைகளை கடந்து போயிட்டா நல்லா இருக்குமே. Trying to escape. Some people think changing jobs or moving to a new area will result in a fresh start. Running away from our problems never helps. நம்முடைய பிரச்சனைகளை விட்டு நம்ம எங்கேயும் ஓடவே முடியாது. உலகத்தில் எந்த பகுதியில் போனாலும் சரி, எல்லா இடங்களையும் பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா இடங்களையும் பிரச்சனைகள் இருக்கிறது. சில நேரத்தில் எங்கேயாவது ஒரு டெம்பரரியாக வெளியே போய் எங்கேயாவது இளைப்பாரி விட்டு திரும்பி வரலாம். நான் திரும்பி வரும்போது பேக் டு ஸ்கொயர் நம்பர் 1 அங்கேயே தான் வந்து ஆகணும். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்தே தான் ஆகணும். மூன்றாவது, நாம் செய்கிற தப்பு என்ன? கிவிங் ரூம் டு ஃபியர். பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. டேவிட் overcame his fear and desired to flee. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:16-22 அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். துன்பங்கள் துக்கங்கள் இல்லாமல் மக்கள் இல்லை உலகத்திலே. வேதத்திலே நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:8-10 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். பவுல் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் அவர் அங்கே ஷேர் பண்றாரு. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு சில நேரத்தில் ராங் ஐடியா. ஊழியக்காரங்களா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க, அவங்களுக்கு என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஊழியக்காரர் தான் சொல்றாரு. பவுல் பெரிய அப்போஸ்தலர், அவருடைய கர்ச்சிவை தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க, கை நீட்டினவங்க எல்லாம் சுகமானாங்க. பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அதே ஆண்டவர் இந்த உபத்திரவெல்லாம் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம் தானே. சில வேளைகளிலே தேவன் நம்மை சில கட்டங்களுக்குள்ளே கடந்து செல்ல அனுமதிக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. வசிங்கமா? என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் ரெண்டாயிரம் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். சொல்றது யாரு? பவுல் அப்போஸ்தலன். இப்ப ரெண்டு விதத்துல இவர் பிஹேவ் பண்ணலாம். ஒண்ணு, இவர் யுத்த வீரனை போல நடந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் கவலைப்படுகிற கூட்டத்தோடு சேர்ந்து அப்படி நடந்து கொள்ளலாம். So he can be a warrior or he can be a warrior. ஆனா அவர் சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆனா அவர் சொல்றாரு, நாம் பயப்படலை, நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. பாருங்க, வாரியர்ஸ் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சரி,
மரித்தோரை எழுப்புகிற தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆனா அவருடைய பிரச்சனை பாருங்க, மரணம் கூட வரும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம், செத்து போய் விடுவோம் என்று நினைத்தோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து விட்டது. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி, பவுல் மூலமாக அற்புதம் செய்த தேவன் இப்ப எங்கே போனார்? மறுபடியும் சொல்றேன், தேவன் கூடவே தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் போகவில்லை. ஆனால் சில வேளைகளிலே நம்ம ஒரேயரான ஒரு செக் பண்றார். நம்ம கவலைப்பட்டு கலங்கி நின்று போகிறோமா? தொடர்ந்து நம்முடைய பிரயாணத்தை செய்கிறோமா? ஆண்டவருக்கு என்று வாழுகிறோமா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். 10ஆம் வசனம் வாசிங்க. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று. பாருங்க, 3 சென்டென்ஸிங்க பாருங்க. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். 3 காலத்திலே இதுல அவர் சொல்றார் பாருங்க. அவர் எங்களை தப்புவித்தார் கடந்த காலத்திலே, அவர் எங்களை இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். இதுதாங்க நம்முடைய ஸ்லோகனா இருக்கணும். இந்த வசனத்தை நீங்க எத்தனை பேர் குறிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட வசனங்கள் உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். கடந்த காலத்தில் அவர் எங்களை நடத்தினார், இப்பொழுதும் எங்களை அவர் நடத்துகிறார், இனியும் எங்களை நடத்துவார். எல்லாரும் சொல்லலாமா? கடந்த காலத்தில் அவர் எங்களை நடத்தினார், 23 ஆண்டுகள் எங்களை நடத்தினார், இந்த 24வது ஆண்டிலும் எங்களை நடத்துகிறார், இனியும் அவர் எங்களை நடத்துவார். We are warriors. Hallelujah. We are not warriors. இந்த பிரின்சிபலை நீங்க மறந்து போயிடக்கூடாது. உங்க பர்சனல் லைஃப், நான் என்னுடைய மக்களுக்கு சொல்வது உண்டு, ஒன்று செய்தி கேட்கும் போது உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பர்சனல் மெசேஜ். என் லைஃப்ல நான் ஒரு வாரியரா இருப்பேன். அடுத்தது ஃபேமிலி, எங்கள் குடும்பம், நாங்க ஒரு வாரியர் குடும்பமா நாங்க இருப்போம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சார் நாங்க எழுந்து நிற்போம். அடுத்தது 3வது சர்ச். As a church we will not be warriors, we are all warriors. We will march forward and do the battle of the Lord. Glory to God. Hallelujah. நாங்கள் கர்த்தருக்கு என்று எழுந்து நிற்போம், யுத்தங்களை செய்வோம். அவர் மரணத்தினின்று எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். Hallelujah. Glory, 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 glory. இன்னும் ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 5 steps to take. 5 காரியங்கள் என்ன செய்யணும்னா, எல்லாம் சொல்லுங்க. ஸ்டாப் worrying, ஸ்டார்ட் praying. ஏன் இதெல்லாம் டிஸ்பிளே பண்றேன்னா, ஒருவேளை நீங்க நோட்ஸ் எடுக்கணும், நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான். And if you want the PowerPoint, I'll ask Pastor to share with us. I share the PowerPoint with all of you. உங்களுக்கு இந்த PowerPoint கொடுக்க சொல்றேன். நீங்க வீட்டில் போய் கூட நீங்க மெடிடேட் பண்ணுங்க, ப்ரீச் பண்ணுங்க. நிறைய பேருக்கு, எனக்கு கவலைப்படுற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு உங்க வீட்டில் 10 பேரை கூப்பிட்டு இந்த செய்தியை சொல்லுங்க நீங்க. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க. Stop worrying, start praying. பிலிப்பியர் 4:6-7 ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்தது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் 6ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அத மாத்திரம் திரும்ப வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னும் கொஞ்சம் அழுத்தி வாசிக்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னும் கொஞ்சம் இழுத்து வாசிக்கலாமா? அத நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அந்த ஒன்றுக்கும் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வாசிங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன அழகா ஆண்டவர் வேதத்தின் மூலமா பேசுறோம். ஒண்ணுக்கு கூட கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாது. நம்ம நிறைய நேரம் சொல்றோம், கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஆண்டவர் கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம சொல்றோம்ல, ஆண்டவர் சொல்ற எதுக்குமே கவலைப்படாதுன்றார். இதைத்தான் ஜீசஸ் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு. டோன்ட் worry about your future, don't worry about anything, don't worry about anything.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ. 1 பேதுரு 5:7 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரான. அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம், பாருங்க என்ன என்னன்னு கூட கேட்கலங்க, சாப்பிட்டியான்னு கூட கேட்கலங்க, எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கலங்க. கேட்க மாட்டாங்கங்க. நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, சரியா? அவங்க கேட்கல, யாருமே கேட்க மாட்டாங்க. எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தான் பழகிக்கணும். உங்கள் கல்ச்சர் நீங்கள் மாற்றிக்கணும், கலாச்சாரத்தை நீங்கள் மாற்றிக்கணும். யாரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டார்ட் ப்ரேயிங், ஸ்டாப் worrying. நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் கொடுப்பார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படித்தானே 1 கொரிந்தியர் 2:9 நம்ம வாசிக்கிறோம், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு இல்லை, அவர் ஏற்படுத்தினவைகளை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, அது மனிதனின் நினைவிலே. ஆமா, நான் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொரு ஜாமானும் வாங்கி இருந்தால் டாலர்ஸ் அத்தனை ஆயிரக்கணக்கில் செலவழிச்சிருக்கணும் நான். ஆனால் அவ்வளவு செலவழிக்கிறதுக்கு என்னிடத்துல பணமும் கிடையாது. ஆனா அங்கே ஒரு சின்ன விஷயம் முதற்கொண்டு, காஃபி கப் முதற்கொண்டு எல்லாமே ரெடியா இருக்குது. இதுதான் என் எதிரிகள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டைனிங் டேபிள் அப்படியே ரெடியா இருக்குது. ஒரு டைனிங் டேபிள் எப்படி ஃபுட் ரெடியா இருக்குதோ அதே போல ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையுமே ரெடி பண்ணி வைக்கிறார். மிராக்கிள், 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 மிராக்கிள். நான் பிரசங்கம் பண்ணுகிற அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அன்புள்ளவர், அது எத்தனை உண்மை என்பதை இத்தனை நாட்களும் நாங்கள் அங்கே கண்டு வருகிறோம். இஸ் a God of miracle. ஆனா நம்ம கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஒண்ணுமே நடக்காது. கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவிலே ஒரு முழத்தை கூட்ட முடியும், ஒரு முழத்தை கூட்ட முடியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே அடுத்த வரி சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. 3வது, know that you are not rejected by God. ஆண்டவர் உங்களை வெறுத்து விட்டாரோ என்று நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட எப்போதுமே இருக்கிறார். I am not rejected by God. 4வது, எப்போதும் தெரிந்து கொள்ளுங்க, நான் எழுந்து ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நான் சுதந்திரிக்க வேண்டும். I will get up and I will come back. பாருங்க, கெட்டகுமாரன் மறுபடியும் அப்பா வீட்டுக்கு வந்து எல்லாவற்றையும் அனுபவித்தான் பாருங்க. அதே போல you get ready. ஒருவேளை சோர்ந்து போயிருந்தா கூட இந்த நாட்களை எழுப்பி நில்லுங்க. என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். I am a warrior என்று டிக்ளேர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். Hallelujah, hallelujah. You can be a warrior or you can be a warrior. ரெண்டு சாய்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு. ஒன்று, நீங்கள் கவலைப்பட்டு 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 மடிந்து போகலாம். இல்லாவிட்டால் ஒரு யுத்த வீரனை போல நீங்கள் எழுப்பி நின்று உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். So dear friends, கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 6:34 வாசிங்க. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Hallelujah. Are you blessed by the word of God? Okay, now I will ask you a question. Are you a warrior or a warrior? Good, good. ஆனால் பாதி சத்தம் தான் கேக்குது. நீங்க வாரியரா ஒரியரா? நீங்க வாரியரா ஒரியரா? வெரி குட். நீங்க வாரியரா ஒரியரா? வாரியர்ஸ். வெரி குட். பாவம் பாருங்க, இது ரொம்ப கவலையில தூங்கிடுச்சு போல. நீங்க ஜென்ஸ், நீங்க வாரியர்ஸா ஒரியர்ஸா? வாரியர். ஏன் எப்போதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எப்போதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, I am a warrior. I am a warrior. You can talk to the devil. Devil, you cannot make me a warrior. என்னை ஒரு கவலைப்படுகிற ஆளா நீ மாத்த முடியாது. நீங்க சொல்லணும் பிசாசு, என்னை ஒரு கவலைப்படுற ஆளா நீ மாத்தவே முடியாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மலைகளை தாண்டி நான் செல்வேன். என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கோலியாத் மாதிரி எதிர வந்து சிரித்து கொண்டு உங்களை கிண்டல் கேலி பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும்,
இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வருகிறேன். இந்த பிரச்சனை என் கரங்களிலே வரும், என் அந்த தலையை நான் வெட்டி எடுத்துருவேன் நீங்க சொல்லணும். God wants you to be a warrior. God wants you to be a warrior, but the devil wants you to be a warrior. The devil wants you to be a warrior, but God wants you to be a warrior. Hallelujah. Hallelujah. நான் இத்தனை வருடம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருக்காக இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இதாங்க அதனுடைய ரகசியம். ஐ டோன்ட் worry too much. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்னுடைய பர்சனல் நீட், என்னுடைய விஷயங்களுக்காக நான் ஜெபமே பண்ணுறதில்லை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பட் தட் இஸ் த திங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ நோ மை God will supply all my needs according to his riches and glory. அவர் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். அதனால நான் இது வேணும் அது வேணும் கேட்கறதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. I know all these things will take place. ஏன்னா அவரே அப்பா. நீங்கள் அம்மா மாதிரிலாம் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் புள்ள கேட்டால் வீட்டில் சமைச்செல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறீங்கல்ல. சில சமயம் அதை கேட்கறத செஞ்சு கொடுக்குறீங்க. ஆனால் டெய்லி நீங்கள் எந்திரிச்சு செய்கிறீங்கல்ல. அப்பா அம்மா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கேட்டால் நீங்கள் எல்லாம் அது நீங்களே போய் ஃபீஸை கட்டுறீங்க, நீங்களே எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, நீங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்றீங்க. பிகாஸ் யூ ஆர் அ ஃபாதர். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. காட்டு புஷ்பத்தையும் பட்சிகளையும் போஷிக்கிற நான், நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா, உங்களை நான் விட்டுருவேனான்றார் ஆண்டவர். அவர் தகப்பன். அவர் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். Hallelujah. He will never leave you. He will never forsake you. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மாவே தொந்தரவு பண்ணி கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு the real father is Jesus. அவர்கிட்ட கேளுங்க. நீங்க உங்க அப்பாவால ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்க அம்மாவால ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கு மேல நீ ஏன் என்னை பத்த, ஏன் அப்படி பண்ற, ஏன் அப்பா இப்படி இருக்கேன்னு சண்டை போடாதீங்க. ஜீசஸ்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும் உங்களுக்கு கொடுக்க முடியும். Don't create problem at home. Keep a joyful situation. Maintain a godly atmosphere at home and God will bless you. Hallelujah. அதனால அதிகமா ஜெபம் பண்ணுங்க. எங்க தேவன் நம்ம வைத்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். கவலைப்படுகிற இந்த சமுதாயத்தை கர்த்தருக்குள்ளே எழுந்து நிற்கிற சமுதாயமாக, யுத்த வீரர்களாக மாற்றுகிற ஒரு பெரிய அழைப்பு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான அந்த சபை மக்களை நீர் இப்பொழுது கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக. நீர் மனிதனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கர்த்தாவே, உம் அருகில் நின்ற மக்களை பார்த்து சொன்னீர், ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. Yes Lord, we are special people, Master. We are precious people. We are precious to you. உம்முடைய பார்வையில் நாங்கள் எல்லாரும் விலையேறப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள். இங்க நிற்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. என்ன விஷயத்திற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் Lord, I pray for a miracle to happen right now. In the name of Jesus, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, தேவனே உயர்வுகள் உண்டாவதாக, ப்ரமோஷன்ஸ் உண்டாவதாக, பண விஷயத்திலே அற்புதங்கள் நடப்பதாக, உடம்பிலே வியாதிகள் நீங்கி போவதாக, சத்ருவனுடைய எல்லா திட்டங்களும் தவிடுபடியாய் போவதாக. Cancel every plans of the devil, oh God. பரிசுத்த ஆவியானவர் இவர்களை குறித்து எதை குறித்து வைத்திருக்கிறீரோ அவைகள் எல்லாம் சீக்கிரத்திலே நடக்கட்டும், சீக்கிரத்திலே நடக்கட்டும். இதில் ஒருவர் கூட கவலைப்பட்டு பின்வாங்கி போகக்கூடாது. ஒருவர் கூட கவலைப்பட்டு கோயிலுக்கு வராம இருக்கக்கூடாது. ஒருவர் கூட கோபித்துக் கொண்டு, உம்மிடத்தில் கோபித்துக் கொண்டு, ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போகக்கூடாது. ஒரு தாவீதின் ஆவியை கொடுப்பீராக. மகிழ்ச்சியின் ஆவினாலே நிரப்புவீராக. சந்தோஷத்தின் ஆவினாலே நிரப்புவீராக. கவலைப்படாமல் கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும் வைத்துவிட்டு சுதந்திரமான பறவைகளை போல பறந்து திரிய கர்த்தர் நீர் கற்றுத்தருவீராக, கற்றுத்தருவீராக. உடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். As thy servant, Lord, I declare your peace in this place, prosperity in this place,
miracles and promotions in this place. Let your name be glorified. Let your name be glorified. ஒருவரை துதிக்கணும் வல்லமை மகிமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற மகிழ்ச்சி என்னோட பிதாவே.